ரெண்டு விஷயத்த நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கனாலே உங்களோட சாரி டிரேப்பிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குண்டா இருக்கிறவங்க எப்பவுமே சாரிக்கு ஒரு பிட் எக்ஸ்ட்ரா துணி இதுல கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி டிரேப் பண்றப்போ இந்த மேல ப்ளீட் ப்ராப்பரா வர்றதில்லன்னு ஃபீல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த டாப் ப்ளீட்டை எடுத்ததுக்கு அப்புறமா கீழே சாரி டிரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஃபேட்டா இருக்கிறவங்க பொதுவா 3 to 4 ப்ளீட்ஸ் எடுங்க. உங்களோட லென்த்தை மெஷர் பண்ணி இந்த ப்ளீட் எடுத்துருங்க. இந்த டாப்ல வர்ற ப்ளீட்டை நீங்க இப்படியே போட்டீங்கன்னா தான் இந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு சைடு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு டாப் ப்ளீட் ரெண்டையும் லைட்டா கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணி இப்படி எடுத்து பின் பண்ணிருங்க. ப்ளீட்டை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ளீட் வந்து இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர்த்து இப்படி போகாது. ஸோ டாப் பார்ட் வந்து டோட்டலா கவர்டா இருக்கும். நீங்க உள்ள எக்ஸ்ட்ரா பிட் ஆட் பண்ணிருக்கிறதுனால முன்னாடி ஒரு 2 ப்ளீட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரியேட் ஆகுறப்போ நீங்க கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இலூஷன்ல டாலா தெரிவிங்க. அதே சமயத்துல குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் காலை அகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுள் ஃபினிஷ்ல நீட்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சாரி டிரேப்பிங் ரிலேட்டடா இருக்கிற டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கலாம்.